இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க என்ன லாயர் வந்திருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு தெரியல ரோகு. உங்க அம்மா தான் வர சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. லாயர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதானமா தெரியும் எதுக்கு வந்திருக்காருன்னு. நம்ம குடும்பத்தை ஏமாத்தி ஒரு ஃப்ராடு ரேவதி கழுத்துல தாலி கட்டினான்ல, அவனுக்கும் ரேவதிக்கும் நடந்த கல்யாணத்தை சட்டப்படி ரத்து செஞ்சு விவாகரத்து வாங்கி கொடுக்க போறேன். என்னம்மா சொல்றீங்க? ரேவதிக்கு டிவோர்ஸ் வாங்கி தர போறீங்களா? ஆமா, அந்த டிரைவர் பைய கட்டின தாலி என் பொண்ணு கழுத்துல இருக்க கூடாது. அதனால அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். அத்தை, நீங்க ஏதோ கோவத்துல முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது அத்தை. சகல மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ரேவதியும் சகல மேல உயிரிய வச்சிருக்கா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற பாவத்தை நீங்க தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதில்ல. என்ன மாப்பிள்ள, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? உங்களையே நான் என் பொண்ணுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க. ஈஸ்வரி, எதையாவது சொல்லி எல்லாரையும் பேச விடாம பண்ணிட்டு இருக்க. டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய நடந்து போச்சு. முதல்ல லாயரை போக சொல்லு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க. என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு அந்த டிரைவர் பயல கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான். இப்போ அவன் நல்லதுக்காக டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்றதும் நான் தான். இது பாருங்க, நீங்க யாரும் இதுல குறுக்க வராதீங்க.